Hello, good morning students. போன வீடியோவில் லீனியர் ஈக்குவேஷனில் பேசிக்கலாக உங்களுக்கு டீச் பண்ணேன். இப்போது graphical method of solving pair of linear equation in two variables. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் we can solve linear equation in two variable either by graphical method or by geometrical method. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறது how to solve linear equation in two variable by drawing a graph. Graphical method of solving pair of linear equation in two variables. Step 1, obtain the two linear equation a1x plus b1y plus c1 equal to 0 and a2x plus b2y plus c2 equal to 0. இங்கே நான் ஜெனரலாக ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். 2x plus y equal to 4, x plus 2y equal to 5. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இப்போ கிராஃபாக போட்டு சால்வ் பண்ண போகிறோம். என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, கொடுத்துருக்கிற ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன, செலக்ட் அன் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிரஸ் த வேரியபிள் y in terms of x. yங்கிற வேரியபிளை in terms of x நீங்கள் எழுதணும். இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிருக்கேன் 2x plus y equal to 4. 2x plus y equal to 4. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வாட் இஸ் y is equal to 4 minus 2x. y is equal to 4, இந்த 2x equal to 4 minus 2x. அடுத்தது என்ன சொல்றாங்க, substitute any three values for x and find corresponding three values of y. x க்கு ஏதாவது ஒரு மூணு வேல்யூ போட்டு y க்கு மூணு வேல்யூ கண்டுபிடி, இல்லை y க்கு போட்டு x க்கு கண்டுபிடிக்கலாம், எப்படி வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம மூணு வேல்யூ கண்டுபிடிக்க ஒரு டேப்லெட் பார்க்கலாம். இது x, இது y. பாருங்க, இப்போ x க்கு 0 போட்டா என்ன ஆகும், when x is equal to 0, 2 into 0 0, 4 minus 0 4. அப்போ x க்கு 0 போட்டா y 4 கிடைக்குது. இப்போ x க்கு 1 போட்டா என்ன கிடைக்கும், x க்கு 1 போட்டா 2 into 1 2, 4 minus 2 2. இப்போ x க்கு 3 போடலாம், x க்கு 3 இது x க்கு 2 போடலாம், x க்கு 2 போட்டா என்ன ஆகும், 2 into 2 4, 4 minus 4 0. அப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் என்ன, 0, 4, 1, 2, 2, 0. இதுதான் மூணு கோஆர்டினேட்ஸ். 0, 4, 1, 2, 2, 0. அது என்ன சொல்றாங்க, ரெண்டாவது ஸ்டெப்பு, செலக்ட் an equation and express the variable y in terms of x and find the corresponding. மூணாவது ஸ்டெப்பு, substitute any three values for x. அது த்ரீ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி and find the corresponding values of y. That's all of it. Plot these values in the graph in order to represent the equation of y. இப்போ கிராஃப் போடலாம், அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் நம்ம பண்ணிடலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் x plus 2y equal to 5. இப்போ 2y equal to என்ன வரும், 2y is equal to 5 minus 6. ஏன் இந்த 5 இருக்கு, இந்த plus 6 இங்கே போயிடலாம், 5 minus 6 ஆகும். இப்போ y equal to 5 minus x divided by 2. இந்த 2 இங்கே வந்து டிவைடட். இப்போ x க்கு வேல்யூ போட்டு y கண்டுபிடிக்கணும். x y இப்போ x க்கு 1 போடு, when x is equal to 1, 5 minus 1 4, 4 divided by 2 2. அப்போ x 1 இருக்குல்ல, by 2. x minus 1 என்ன பாருங்க, x is equal to minus 1 போட்டா 5 minus of minus 1. அப்போ 5 plus 1, 5 plus 1 by 2 3, 5 plus 1 by 2 3. இப்போ x க்கு 3 போடுங்க, x க்கு 3 போட்டா என்ன ஆகும், 5 minus 3 2, 2 by 2 1. இங்கே கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிச்சு. என்னென்ன, இதுக்கு கோஆர்டினேட்ஸ் வந்து 1, 2, இது minus 1, 3 and 3, 1.
3 பாயிண்ட் உங்களுக்கு மினிமம் 3 பாயிண்ட் கிடைச்சிச்சு. இப்போ நம்ம கிராஃப் போடுறோம். முதல்ல ட்ரா. This is x axis, horizontal line. Horizontal line is perpendicular line y axis. இது y axis. இது y. இது x dash. இது x. This is your origin. Then plot 1, 2, 3. இந்த பக்கம் -1, -2, -3. Below -1, -2. 1, 2, 3, 4, 5. Where x and y axis meets, அதுக்கு பேர் origin. ஆரிஜினுக்கு ரைட்ல x கோஆர்டினேட் பாசிட்டிவ், ஆரிஜினுக்கு லெஃப்ட்ல x கோஆர்டினேட் நெகட்டிவ், ஆரிஜினுக்கு above y கோஆர்டினேட் பாசிட்டிவ், ஆரிஜினுக்கு below y கோஆர்டினேட் நெகட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் இந்த லைனை பிளாட் பண்ணுனா 0,4. x கோஆர்டினேட் இஸ் 0, y கோஆர்டினேட் 4னா இது 0. x கோஆர்டினேட் 0னா அது y ஆக்சிஸ்ல தான் இருக்கும். எனக்கு y கோஆர்டினேட் 4 அப்போ பாசிட்டிவ் y ஆக்சிஸ். இதுதான் that point. So இது 0,4. Then next point 1,2. x coordinate 1, y coordinate 2. இதுதான் 1,2. Third point 2,0. 2,0 னா இப்போ y coordinate 0 இருக்கு. அப்போ ரைஸ் ஆன் தி x axis. அப்போ 2,0. 3 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி we have to draw a line. இப்போ இந்த லைன் போட்டிங்கன்னா இங்கே பாருங்க. This is my line. This is the line. இதோட ஈக்குவேஷன் வந்து இங்கே எழுதிக்கலாம். என்னது 2x plus y equal to 4. 2x plus y equal to 4. இங்கே ஒரு ஏரோ மார்க் இங்கே. ஸோ அதை முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்? We have to draw this line, second line. 1,2. 1,2 this point. -1,3. -1,3 lies in the second quadrant. -1,3. -1,3. -1,3. Third point 3,1. Third point 3,1. This is first. இது 3 பாயிண்ட் வந்துச்சு. இப்போ draw a line. Draw a line. If you draw a line, you can draw like this. This is the second line oda graph. Na second line oda graph. The second line oda graph oda equation enna x plus 2y. X plus 2y equal to 5. X plus 2y equal to 5. Because where both the line intersect at a point. Both the line intersect at a point. இப்போ வேர் இட் இன்டர்செக்ட் அப்படின்னா இப்படி ஒரு ட்ராய் லைன் பர்பெண்டிகுலர் இப்படி போட்டிங்கன்னா திஸ் இஸ் இன்டர்செக்ட் அட் x is equal to 1 and y is equal to 0 as a unique solution. இப்போ அதான் come to the fourth point. Plot these values in the graph. Plot these values in the graph in order to represent the equation L1 and L2. அப்போ L1 equation plot பண்ணியாச்சு, L2 equation drop பண்ணியாச்சு. First point என்ன சொல்றாங்க? If the two lines L1 and L2 intersect at a point, ரெண்டுமே ஒரு பாயிண்ட் intersect பண்ணுது. Say A, B. இங்க A, B வந்து அங்க 1,2 is the unique point. Unique point என்ன? only ஒரு பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட் வந்து வேற எங்கேயும் கட் பண்ணாது. One unique point which is common to both the equations. இது பாரு, இது 1,2 இந்த லைன்லயே செகண்ட் லைன்லயே இருக்கு, 1,2 ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு. அப்போ 1,2 is common point for both the lines in this equation. In this case, the pair of equation are consistent and has unique solution. இந்த கேஸ்ல ரெண்டு pair of equation என்ன சொல்லி, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன சொல்யூஷன் இருக்கு? unique solution and consistent also. The solution is x is equal to 1 and y is equal to 2. X is equal to 1 and y is equal to 2. This is the first case. Second case என்னன்னா
if the lines L1 and L2 are coincident lines. Coincident lines are overlapping lines. இப்போ பாருங்க நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. அடுத்தது செகண்ட் கேஸ். if the lines L1 and L2 are coincident or overlapping lines. Suppose say x plus y equal to 4. X plus y equal to 4. First equation. 2x plus 2y equal to 8. Second equation. 2x plus 2y equal to 8. இப்போ இதுக்கு நம்ம find y intercepts. அப்போ இந்த first இது வந்து second equation. The first equation y is equal to 4 minus x. எப்படி 4 minus x? 4 ஆல்ரெடி இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த எக்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்தா மைனஸ் ஆகிடும். 4 மைனஸ் எக்ஸ். இப்போ இதுக்கு பாயிண்ட் பண்ணலாம். மினிமம் 3 பாயிண்ட் போதும். எக்ஸு ஒய். இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் எக்ஸுக்கு 0 போட்டால் 4 மைனஸ் 0 4. எக்ஸுக்கு 1 போடுங்க 4 மைனஸ் 1 3. எக்ஸுக்கு 2 போடுங்க 4 மைனஸ் 2 2. அப்போ இதுக்கு கோஆர்டினேட்ஸ் இந்த லைனோட கோஆர்டினேட் 0,4 1,3 2,2. That is in the second line 2x plus 2y equal to 8. இப்போ what is 2x 2y is equal to 8 minus 2y. 2y equal to 8 minus 2x is equal to 2y equal to 8 minus 2x. 2y equal to 8 minus 2x. Y is equal to 8 minus 2x by 2. இப்போ x க்கு வேல்யூ போடு. x y. இப்போ x க்கு 0 போடுங்க. x க்கு 0 போட்டா என்ன ஆகும்? 2 into 0 0. அப்போ 8 minus 0 8. 8 by 2 4. x க்கு 0 போட்டா y 4. x க்கு 0 போட்டா y 4. இப்போ x க்கு 2 போடுங்க. இப்போ x is equal to 2 போட்டா 8 minus 2 into 2. 2 into 2 is 4. 8 minus 8 0 0 by 2 0. இப்போ இதோட கோஆர்டினேட்ஸ் என்ன? 0,4 2,2 and 4,0. இப்போ எனக்கு பாயிண்ட் கிடைச்சிச்சு. I am going to plot the curve. This is y axis. This is x axis. X dash y dash y. இது origin. 1 2 3 4. minus 1 minus 2 minus 3. minus 1 minus 2 minus 3 plus 1 plus 2 plus 3 plus 4. First locate the point 0,4. 0,4 lies on y axis. 0,4 because any point on the y axis x coordinate is 0. That is 1,3. 1,3. Then 2,2. 2,2. The 3 point கிடைச்சிச்சு. Then draw a line. Draw a line. If you draw a line, I am getting an equation like this. Line. என்ன கிடைக்குது? இந்த மாதிரி ஒரு லைன் கிடைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் லைன் 0, செகண்ட் லைன் 0,4. 0,4 இந்த பாயிண்ட் தான். சேம் இந்த பாயிண்ட் 0,4. 2,2 இந்த பாயிண்ட். 2,2 இந்த பாயிண்ட். 4,0 இதான் 4,0. 4,0 இந்த பாயிண்ட். இப்போ if I draw a line, I will get the same line. ஏன்னா இந்த பாயிண்ட் இதில் 4,0. இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா இப்படி தான் இருக்கும். இந்த லைனும் இப்படி தான் இருக்கும். 4, is also this lie on the same line. Because 0,4 அங்கே தான் லையாக இருக்குது. 2,2 இதில் தான் லையாக இருக்குது. 4,0 இதில் தான் லையாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் இப்படி தாண்டி வருது. இது கொஞ்சம் தள்ளி வச்சு சரியாக போயிடும். 4,0 sorry. So both the lines are
overlapping lines. Line 1 and line 2 are called overlapping lines. Overlapping lines. Therefore, this solution இந்த லைனில் இருக்கிற ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிற எல்லா சொல்யூஷனுமே செகண்ட் லைனுக்கு சொல்யூஷன் வரும். Therefore, if the lines L1 and L2 are coincident overlap ஆச்சு, then the system has infinitely many solution. நிறைய சொல்யூஷன் இருக்கு. In this case, the system is consistent and dependent. இது கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லை டிபெண்டன்ட்னு சொல்லலாம். அப்போ இந்த சிஸ்டத்துக்கு infinitely many solution. Third case, if the lines L1 and L2 are parallel lines, if a graph of parallel lines na, then the system has no solution. Then the system has no solution. In this case, the system is inconsistent. Consider these two lines, x plus 2y equal to 4, first equation, 2x plus 4y equal to 6, second equation. இப்போ first equation plot எடுக்கலாம். என்ன பண்ணும்? 2y equal to 4 minus x. அப்போ what is x? y 4 minus x by 2. 4 minus x by 2. இப்போ 3 கோஆர்டினேட்ஸ். என்னென்ன? x y. இப்போ x க்கு 0 போடுங்க. 4 minus 0 4. 4 by 2 2. When x is equal to 0, y is equal to 2. இப்போ x க்கு 4 போடலாம். வாடி x க்கு 4 போட்டா என்ன ஆகும்? 4 minus 4 0 0 by 2 0. அப்போ 4 இது 0. x க்கு இப்போ -2 போடலாம். x க்கு -2 போட்டா என்ன? 4 minus of -2. 4 minus of -2 னா 4 plus 2. 4 plus 2 6. 6 by 2 3. அப்போ -2 போட்டா by 3. அப்போ 3 கோஆர்டினேட் 0, 2 4, 0 -2, 3 3 பாயிண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம்? 4y equal to 6 minus 2x. 4y equal to 6 minus 2x. y is equal to 6 minus 2x divided by 4. இப்போ இதுக்கு 3 பாயிண்ட் இருக்கும். by 4. இப்போ x க்கு 3 போடலாம். x க்கு 3 போட்டா 2 into 3 6. 6 minus 6 0. 0 by 4 0. அப்போ x க்கு நீங்க 3 போட்டீங்கன்னா y 0 ஆயிடுச்சு. இப்போ x க்கு -1 போடுங்க. x க்கு -1 போட்டா என்ன ஆகும்? -2 into -1 plus 2. அப்போ 6 plus 2 8. 8 by 4 2. இப்போ x க்கு -3 போடு. x க்கு -3 போட்டா என்ன? -3 -2 into -3 plus 6. 6 plus 6 12. 12 by 4 3. இப்போ இதில் 3 கோஆர்டினேட்ஸ் என்ன? 3, 0 -1, 2 and -3, 2. Now we are going to draw the graph. Draw பண்ணோம். x dash y dash y origin 1 2 3 4 -1 -2 -3 -1 -2 +1 +2 +3 +4. This is approximate. Now first equation 0, 2. 0, 2. This is the point 0, 2. 4, 0. This is the point 4, 0. 4, 0. 0 is y coordinate 0 lies on the x axis. இங்க 0, 2 x coordinate 0 lies on the y axis. அப்புறம் -2, 3. -2, 3. இதான்
இப்போ we got 3 points -2, 3 இன்னும் கொஞ்சம் மேலே click பண்ணு. So now we have to draw a line. Draw a line connecting all the 3 points. This is line 1. This is line 1. Now second point 3, 0. 3, 0. This is the point 3, 0. Then -1, 2. -1, 2. This is the point -1, 2. Then -3, 3. -3, 3. Approximately here. Now draw a line. If we draw a line, it is this is the line. This is the second line. This is the second line. See, by seeing this line, you can see this both the lines are parallel lines. Both the lines are parallel lines. Parallel lines never meet. Therefore, it has no solution. If in the line of the equation x plus 2y equal to 4. Second line of the equation is 2x plus 4y. 2x plus 4y equal to 6. So both the lines are parallel lines. Other last point. If these lines L1 and L2 are parallel lines, see parallel lines. The system has no solution. The system has no solution. In this case, the system is said to be inconsistent. இங்கே பார்த்து இது சொல்லாதீங்க, இது உங்களுக்கு சரியாக ட்ரா பண்ண முடியல. கிராஃபில் போட்டால் கரெக்டாக பக்காவாக இருக்கும். நான் இங்கே அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இங்கே என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இப்போ கிராஃபில் போட்டப்போ நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கிராஃபிக்கல் மெத்தடில் 2 லீனியர் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். அது 2 லைனும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகி மீட் ஆச்சுன்னா அதுக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்குது. அந்த யூனிக் சொல்யூஷனும் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குது, அந்த 2 லைனும் ஒரு பாயிண்டில் கட் ஆகும். அந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் தான் எக்ஸோட வேல்யூ, ஒய் கோஆர்டினேட் தான் ஒய்யோட வேல்யூ. செகண்ட் வந்து அதே ஒரு 2 லீனியர் ஈக்குவேஷனை நான் ட்ரா பண்ணேன்னா ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைன் லையாக இருக்கும். அப்போ 2 லைனுக்கும் ஒரே சொல்யூஷன் தான் கிடைக்கும். ஒரு லைனில் இருக்கிற சாட்டிஸ்ஃபை ஆகிற எல்லா பாயிண்ட்டும் செகண்ட் லைனையும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அது வந்து செகண்ட் இது. மூணாவது என்னது, அதே 2 லைன் நான் ட்ரா பண்ணேன்னா 2 லைனுமே எனக்கு பேரலாக இருக்கும். அப்போ பேரலாக இருந்தால் 2 பேரல் லைனும் மீட் ஆகாது. அது மாதிரி அந்த சிஸ்டத்துக்கு நோ சொல்யூஷன். அப்போ by solving graphically we can find the type of solution.